தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிறைய பேர் எங்கே ஈவி கண்டு எத்தனை கிலோமீட்டர் போறீங்க இருந்து 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். ஆனால் டாஸ்மாக் வீதிக்கு 10 வீதிக்கு 10 டாஸ்மாக் வீதிக்கு அடுத்து ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்டது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உத்தரவிட்டுள்ளார். இந்த அமைப்பு IAS, IPS சிறப்பு பார்வையாளர் உள்ளிட்டோரை கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டெய்னர்களில் பணம் பிடிக்கப்பட்டது தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ரசீம் ஜைதி அறிவுறுத்தியதன்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. என்னுயிர் தமிழ், எங்கள் அருமை தாய்மொழி செத்துவிடுமோ என்று அஞ்சி இந்தி திணிப்பால் எங்கள் தாய்மொழி மறைந்து மங்கிவிடுமோ என்று அஞ்சி இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று எங்கள் புரட்சி பாவலர் எழுப்பி அந்த எழுச்சி பாக்களை கேட்டு சந்தன தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்தவர் பலர், நஞ்சுண்டு மாண்டவர் சிலர், சிறை கொட்டடியில் சிதைத்து அழிக்கப்பட்டவர்கள் பலர், 500க்கு மேற்பட்ட ஈக மறவர்கள் எம்முயிர் தமிழ் காக்க இன்னுயிரை தந்தார்கள். அந்த மொழிப்போர் மறவர்களின் கனவு நனவாகக்கூடிய காலம் இந்த தேர்தல் களம். எங்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழ் ஈழம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக பல ஆயிரக்கணக்கில் போராடி வீரச்சாவை தழுவிக் கொண்ட அந்த வீர மறவர்களினுடைய லட்சிய கனவு நிறைவேறக்கூடிய காலம் இந்த தேர்தல் களமும் காலமும். என் அன்பிற்குரிய மக்களே, நாம் அடிமைகள். உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இனங்கள் அடிமையாக இருந்து உரிமையை பெறுவதற்கு அரசியல் செய்திருக்கிறது. ஆனால் 50 ஆண்டுகளாக தமிழின மக்கள் உரிமையை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அடிமையாக வாழ்கிறோம் என்பதே அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அடிமையாக வாழ்வதை அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர் நிலத்தில் தமிழரை ஆள்கிற உரிமையை கூட இழந்துவிட்டு ஒரு அடிமை நிலையில் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஒரு இழி மக்களாக, ஒரு பிச்சைக்கார கூட்டங்களாக, ஒரு பஞ்ச பராரிகளாக 50 ஆண்டுகளாக அலைந்து கொண்டு நிற்கிறோம். இந்த நிலையில் இருந்து என் இன மக்களை மீட்க முடியாதா, காக்க முடியாதா? தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து உலகில் மற்ற மொழிவழி தேசிய எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அன்புமணியோடு படித்த அன்புரோஸ், முன்னாள் ஒன்றிய செயலாளர் குப்புசாமி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள. பாலசக்தியினுடைய பையன் அவன் மைக்க கொடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் மாற்றம் முன்னேற்றம் அம்புமணி இன்னும் 3 வயசு முடியலையா அவனுக்கு. இதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் 3 வயசுலேருந்து 4, 5 வயசு 8 வயசு எல்லாருடைய வாயிலையும் மாற்றம் முன்னேற்றம் அம்புமணி. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி குடும்பங்கள் இன்றைக்கு அன்புமணி பேசாதவர்களே இல்லை. 2-3 மாதமாக அவர்கள் இரவிலே சாப்பிடும் பொழுது அத்தனை குடும்பங்களும் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுறது, அந்த விவாதம் தான் சாப்பிடும்போது 2 கோடி குடும்பங்கள் மத்தியிலே ராத்திரியில் சாப்பிடும்போது தீர்க்கமாக சண்டையும் வரும் குடும்பத்தில். அது திமுக குடும்பமாகவும் இருக்கும், அண்ணா திமுக குடும்பமாகவும் இருக்கும், அல்லது எந்த குடும்பமாகவும் இருக்கும். ஆனால் அத்தனை குடும்பங்களிலேயும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் கடைசியில முடிவெடுப்பவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். என்ன பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த முறை நான் அன்புமணிக்கு தான் ஓட்டு போட போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் என்று பெண்கள் சொல்ல, அந்த குடும்ப தலைவராக ஆண்கள் பேசாம மௌனமா இருப்பதை தவிர வேறு வழி இல்லாம போச்சு. ஏனென்றால் மனசுக்குள்ளே அவங்க திமுக அண்ணா திமுக இருந்தாலும் ஆண்கள். அம்மா அவர்கள் 2016 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கடந்த காலங்களில் செய்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். செயலாக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தேர்தல் அறிக்கையாக 2011 அறிவித்த அத்தனை திட்டங்களையும் 100% நிறைவேற்றியிருக்கிறார். அதிலே முக்கியமான திட்டங்கள் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொண்டு வராத உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்திய கணினி அறிவு கம்ப்யூட்டர் நாளை பள்ளி பருவத்திலே 7 வீட்டு குழந்தைகளும் வர வேண்டும் என்று அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற +1 +2 படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வருடத்திற்கு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி லேப்டாப் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அம்மாவின் திட்டத்தை பாராட்டி பின்பற்றினார். ஆனால் நிதி இல்லை என்று நிறுத்திவிட்டதாக தகவல். அதேபோல் இன்றைக்கு கர்நாடகா சாவி அவர்கிட்ட தான் இருக்கிறது. அவரே சொல்லுகிறார், தமிழ்நாட்டை மீட்க என்னால் தான் முடியும் என்று. ஏன் அடமான வைத்தது அவர்தான், எங்கே வைத்தார் என்று அவருக்கு தான் தெரியும். இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா ஒரு லட்சியம் வைத்திருக்கிறார், தமிழர்களையும் தமிழகத்தையும் தலை நிமிரச் செய்வதுதான் என் இறுதி இலக்கு, என் லட்சியம் என்று சொல்லுகிறார். அந்த லட்சியம் உயர்ந்ததுதான்.
தமிழர்களையும் தமிழகத்தையும் தலைநிமிரச் செய்வதற்கு முன்பு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கொஞ்சம் தலைநிமிர செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஒரு கேடுகட்ட அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இதை அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இங்க அரசியல் என்பது வெறும் அரிசி இயலாக மாற்றப்பட்டிருக்குது. ஐயா வந்தால் 10 கிலோ அரிசி. மக்களோட கூட்டணியோடு தான் உடன்பாடு வைத்துக் கொள்ள என்று விஜயகாந்த் அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மாமண்டூர்ல நமது தேர்தல் சிறப்பு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் வைகோ பேசினாரு, திருமாவளவன் பேசுறாரு, நான் பேசுறேன், முத்தரசன் பேசினாரு, ஜி.கே. வாசன் பேசினார், நிறைவாக கேப்டன் விஜயகாந்த் பேசினாரு. 6 கட்சிகளின் சார்பாக அறிவித்தோம், பகிரங்கமாக அறிவித்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமது அணியினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்கள்தான் என்பதை அந்த கூட்டத்தில் அறிவித்தோம். கரெக்டா ஒரு மாதத்துக்கு மேலாது ஏப்ரல் 10ஆம் தேதி அறிவிச்சோம். இன்னைக்கு 14ஆம் தேதி. கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு கூட பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறோம். கலைஞர் பிரச்சாரம் செய்யறாரு, நம்ம ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யறாங்க, மு.க. ஸ்டாலின் பேசுறாரு, அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு. நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், ஆளுங்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஆண்ட கட்சிய திராவிட முன்னேற்ற கழகமோ நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க தேர்தல் அறிக்கையிலேயோ அவங்க பிரச்சாரத்திலேயோ எந்த விளக்கமும் தீர்வு சொல்லல. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற அடிப்படையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த 6ஆம் தேதி நான் சென்னை காலையில போயிட்டு அன்னைக்கு மாலையில பிரச்சாரத்தை துவங்கிட்டேன். 5ஆம் தேதி நைட்டு போனா 6ஆம் தேதி காலையில துவங்கினேன். வாக்கிங் போயிட்டு வருகிற காய்கறிகளை போய் காய்கறி வாங்கினேன். அதாவது பீன்ஸ் வாங்கினேன், கத்திரிக்காய் வாங்கினேன், கேரட் வாங்கினேன், தக்காளி வாங்கினேன். ஆனா வாங்கின பிற்பாடுதான் கடைக்காரன் சீட்ல விலை எழுதி கொடுத்தாரு. ஏன்டா வாங்கினு ஆகி போச்சு. விலை என்ன தெரியுங்களா? ஒரு பீன்ஸ் கிலோ விலை 120 ரூபாய். எப்படியாவது பதவி அடையணும், முதலமைச்சரா வரணும் அப்படின்னு தன்னோட கூட்டணி கட்சி சேர்றதுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள் யாரு? விஜயகாந்த் தான். விஜயகாந்த்ங்கிற மாதிரி ஒரு முட்டாளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன் முட்டாள்னு சொல்றேன்னா, என்னை விட 4 வயசுக்கு சின்னவன் என் படத்துல ஒர்க் பண்ணி இருக்கான். வைத்திய காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்கால என்ன செய் மச்சான் இந்த மாதிரி என்னுடைய படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. என்னுடைய நிழல் தான் அவன், அவனுடைய நிழல் நான் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரே விஷயம் சொல்றேன். வைத்திய காத்திருந்தால் படம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆயிருச்சு, நல்லா ஓடிட்டு இருக்கு. விஜயகாந்த் பாக்குறதுக்கு அவங்க ஆபீஸுக்கு போறேன். விஜயகாந்த் வெளியே உட்கார்ந்துருந்தார். ஏன் வெளியே உட்கார்ந்துட்டேன்னு கேட்டேன். கரண்ட் இல்லைங்கன்னா பாண்டி பஜார்ல போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு. உடனே சேகரே அப்படின்ட்டு விஜயகாந்த் அவன் அசிஸ்டன்ட கூப்பிடுறான். அவன் வர்றான். சார் சொல்றாரு, டைரக்டர் சாரு பக்கத்துல பாண்டி பஜார்ல கரண்ட் கிடைக்கிறாமா, போய் வாங்கிட்டு வான்னு. இருங்க சார், பக்கெட் எடுத்துட்டு வர்றேன்ட்டு அவனும் ஓடுறான். நான் சொன்னேன், இரும்பு பக்கெட் எடுத்துட்டு வராதரா, சாக்கடிக்கும், பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துட்டு வான்னு. எடுத்துட்டு வந்தான். 20 ரூபாய கொடுத்தேன். அவனும் கரண்ட் வாங்கறதுக்கு போறான், இவனும் அனுப்புறான். இவன் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான். இந்த கிறுக்கு பையனை எல்லாம் நம்ம என்ன பண்றது? அவனுக்கு மற்றவங்க ஒரு முட்டாள் விஜயகாந்த், கொள்ளக்கார கருணாநிதியும் தமிழக அரசியல்ல இருக்கவே கூடாது. என்ன பண்ணினாலும் பூனை துரத்தணும்னு வச்சுக்கீங்களேன். ஒரு இடத்துல இனிமேல் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இனிமேல் நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்ச உடனே அந்த பூனை அப்படியே குறுக்கு திரும்பிடும். அந்த மாதிரி கருணாநிதிங்கிற ஒரு பூனை ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு காரணத்துல இப்ப குறுக்கு திரும்பி நமக்கு யாரெல்லாம் கூட்டணியா வருவான்னு விஜயகாந்த் எல்லாம் நம்பி இருந்தாரு, நடக்கல. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இப்ப பத்திரிகை மூலமா ஊடகங்கள் மூலமாவும் அந்த பணத்தை கொடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வர்றாங்கிறதுக்காக எந்தெந்த ஏற்பாடுகளை பண்ணணுமோ அந்த மாதிரி அறிக்கைகள் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அத்தனை ஏன் அந்த நேரத்தில் எனக்கு அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சினா, 35 வருஷமா இதுக்காக சாராயம் ஒழியணுன்றதுக்கு போராடிய என்னால ஒழிக்க முடியவில்லை. உன்னால முடியும்பா, உன்னால முடியும். அதனால இந்த பேனாவை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ முதல் கையெழுத்து இந்த பேனாவில் போடுப்பா என்ற அந்த மனசுக்குள்ள அந்த ஆதங்கம், அந்த உணர்ச்சி, அது இன்னும்
எத்தனை நாள்ல உண்மையாக போகுது? 20, 19, 20 அந்த நாள்ல அது உண்மையாக போகுது. முதல் கையெழுத்து போட போறார். அப்ப பெண்களுடைய நீண்ட நாள் கனவு அது நிறைவேறப் போகுது. இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றம் திமுக, அண்ணா திமுக இங்க கூட சொன்னார், பாண்டியன் கூட சொன்னார், எங்க தொகுதியில 250, 300 அப்படி கொடுக்குறாங்க. உங்களில் ஒருவன், உங்கள் சகோதரன், கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக உங்களையே சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு நல்ல ஒரு தொண்டன், ஒரு நல்ல சகோதரன். நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன், உங்களிடம் மன்றாடி நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், மறவாதே இரட்டை சின்னம். உங்களது பொன்னான வாக்களை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே முதலமைச்சராக வந்திட, இந்த நாடு வளம் பெற. இன்னைக்கு அம்மா வந்து போனார்கள், வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது, இந்த வையகமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. அம்மா மீண்டும் அரியணை ஏறிட, மீண்டும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிட, சிறிய குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரையிலும் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கும், அவர்கள் பலமோடு வாழ்வதற்கும், எல்லா வளமும் பெறுவதற்கும் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்திட ஆதரிப்பேர் இரட்டையில சின்னம். கடந்த கால ஆட்சியில், கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அல்லல்கள் நீங்கிட, ஆண்டு காலமாக தான் பயன்படுத்தி வந்திட வந்த நிலங்களை எல்லாம் அகபரிப்பிலிருந்து மீட்டிட, புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சராக்கிட ஆதரவுதாரி இரட்டையில சின்னம் என்று கேட்டு, ஒரு மாத காலம் எங்களோடு பணியாற்றிய கழக தோழர்கள், இளைஞர்கள், கட்சியில் எந்த எதிர்பார்ப்பும் இந்த பொறுப்புகளும் இல்லாத சூழ்நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றிய அன்பு சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து காணிக்கையாக்கி, மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளை. இங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாங்களே, மதுரை திருச்சியில் நடந்த நமது மாற்று அரசியல் வெற்றி மாநாட்டில் எல்லா தலைவர்களும் பேசணும். கடைசி விஜயகாந்த் பேசுறது கூப்பிட்டாங்க. அவர் மைக்கு கிட்ட போனார். அவர் என்ன சொன்னார்? நான் ஒரு உறுதிமொழி படிப்பேன், எல்லாம் நீங்க திருப்பி படிச்சு உறுதிமொழி ஏற்கணும். நான் கூட என்ன சொல்ல போறான்னு யோசனை பண்ணேன். அவர் உறுதிமொழி படிச்சு சொல்லுகிற போது உண்மையான பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதிமொழி படிச்சாரு. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் லட்சக்கணக்கான ஜனங்க கூட்டத்துக்கு வந்தவங்களும் திருப்பி சொன்னோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு இந்த 6 கட்சி கூட்டணி தலைவருக்கு 6 கட்சியை சார்ந்தவர்கள், தேமுதிக, மக்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 6 கட்சியை சார்ந்தவர்கள் ஓட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டோம், பணமும் வாங்க மாட்டோம் என்று அவர் உறுதிமொழி எடுத்து சொன்னார். அதுதான் ஜனநாயகம், அதுதான் அரசியல் மாற்றம், அதுதான் கொள்கை மாற்றம், அதுதான் கூட்டணி. நண்பர்களே, கடந்த 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த தனி கட்சி ஆட்சிக்கு முடிவு கட்டி ஒரு கூட்டணி ஆட்சி என்று வருகிறது. என்ன கூட்டணி, என்ன அரசியல் மாற்றம்? இந்த திமுக, அதிமுக 2 கட்சிகளும் கடந்த 50 ஆண்டு என்ன செஞ்சாங்க? நீங்க பத்திரிகை பார்த்திருக்கலாம். தொடர்ந்து ஜெயலலிதா பேசிட்டு இருக்காங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சென்னையில பிரச்சாரத்தை துவக்கினாங்க. முதல் கூட்டம் சீவத்தினர் என்ன பேசுறாங்க? நான் அர்ப்பணிப்போடு கூடிய தவ வாழ்வை வாழ்கிறேன். அடுத்தது அரக்கோணத்தில் பேசுறாங்க, எனக்கென்று தமிழகத்தில் எனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது, எனக்கென்று எந்த சுயநலமும் இல்லை, தனிப்பட்ட தலைவரை என்னைக்கு நாங்க விமர்சிக்க மாட்டோம், சரியில்லை. ஆனா நான் உங்களை கேட்க விரும்புறேன், எனக்கென்று ஒரு குடும்பம் இல்லை என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்றார். நான் தவ வாழ்வை வாழ்ந்தா சொல்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அந்த நீலகிரி மாவட்டத்தில் குடநாட்டில் 1000 ஏக்கர் எஸ்டேட் ஜெயலலிதாவுக்கு இருக்கு. நான் கேட்க விரும்புறேன், தவ வாழ்வுக்கு 1 ஏக்கர் போதா பங்களா கட்டிக்கிறதுக்கு? 2 ஏக்கர் போறாதா? 3 ஏக்கர் போதாதா? 5 ஏக்கர் போதாதா? தவ வாழ்வுக்கு நீலகிரி மாவட்டத்து குடநாட்டுல, அந்த குடநாட்டு எஸ்டேட்ல 1000 ஏக்கர் தேவையா? நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆட்சியை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, சொத்து சேர்த்து இருக்கிறாங்க, சுயநலமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அவர் மீது ஊழல் சொத்துக்கு வழக்கு நடைபெற்று வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்று வருகிற போது கடந்த 5 ஆண்டு காலமாக கீழிருந்து மேல் வரையில் ஊழலுங்க. ஒரு அதிமுக ஆளு கையில எம்ஜிஆர் படம், அதிமுக பச்சை குத்திட்டு இருக்காரு. ரொம்ப தீவிரமா அதிமுக தொண்டர். அதிமுக மந்திரி பார்த்து அவர் கேட்டார், 30-40 வருஷமா கட்சியில் இருக்கிறேன், கையில பாருங்க எம்ஜிஆர் படத்தை நான் பச்சை குத்திட்டு இருக்கிறேன்,
போன தேர்தல் அதிமுகவுக்கு நம்ம கட்சிக்கு 200 ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கிறேன். என் பையன் ஐடி மெக்கானிக் படிச்சிருக்கிறான், அவனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துல ஒரு மெக்கானிக்கல் வேலை வேணும்னு கேட்டாரு. அந்த மந்திரி சொன்னாரா, நீ 200 ஓட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அன்னைக்கே உனக்கு துட்டு கொடுத்துட்டல, மெக்கானிக்கல் வேணும்னா 7 லட்சம் கொடுனாராம். ஆளுங்கட்சி சார்ந்தவராக இருந்தால் கூட காசு கொடுக்காம லட்ச லட்சமா கொட்டி அடாம அதிமுக ஆட்சியில வேலை வாங்க முடியாது. உங்களுக்கு தெரியாதல்ல, அதிமுக ஆட்சியில கண்டக்டர் வேலையா 4 லட்சம், டிரைவர் வேலையா 4 லட்சம், மெக்கானிக்கல் வேலையா ஒரு ஊர்ல 4 லட்சம் ஒருத்தர் சொன்னாரு. இல்ல சார் 7 லட்சம், மெக்கானிக் வேலைக்கு 7 லட்சம், அரசு கல்லூரி பேராசிரியர் வேலையா 60 லட்சம், துணைவேந்தர் வேலையா 10 கோடி. காலையில் வாக்கிங் போறப்ப ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரி ரிட்டையர் ஆனவர் என் கூட வருவார். 50 வயசு இருக்கும். 50 வயசு தான் ஆகுது, 58 வயசு வேலையில் இருக்கலாமே, ஏன் ரிட்டையர் ஆனீங்க கேட்ட ஒரு கதையை சொன்னார். நான் பொதுப்பணித்துறை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா இருந்தேன். பிடபிள்யூ ஒரு 100 கோடிக்கு கான்ட்ராக்ட் விட்டா அதுல 10 கோடி ரூபாய கான்ட்ராக்ட் முன்கூட்டியே வாங்கிட்டு போய் தலைமைச் செயலக செக்ரட்டேரியட்டுக்கு போய் மந்திரி கிட்ட கொடுக்கணும். அந்த மந்திரி ரூம்ல நோட் என்ற மெஷின் வச்சிருக்காங்க. அந்த கேஷ 10 கோடி ரூபாய் இருக்கான்னு எண்ணி கணக்கு பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து கான்ட்ராக்ட் சாங்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. இந்த மானங்கட்ட பொறுப்பு வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டார். இந்த ஊழல் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? நான் உறுதியாக சொல்கிறேன், ஊழல் மலிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து ஒரு மாற்றாட்சி உருவாக்கும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புமிக்க தோழர்களே, தோழர் சௌந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக கடந்த 5 ஆண்டு காலம் செயல்பட்டார். அவர் செயல்பட்டார் என்பதை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான எதிர்கட்சியாக அதனுடைய தலைவராக தோழர் சௌந்தரராஜன் செயல்பட்டார் என்பது சரித்திரம். தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் தோழர் சௌந்தரராஜன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் போராடினார்கள். அது மட்டுமல்ல, தோழர் சௌந்தரராஜன் அகில இந்திய ரீதியிலேயே ஒரு மகத்தான தொழிற்சங்க தலைவர். அவருக்கு தெரியாத தொழிற்சங்க சட்டம் கிடையாது. அவர் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே சிஐடியு சங்கத்திற்கு மட்டுமல்ல, அது எந்த அரசியல் கட்சியை சேர்ந்த தொழிலாளர்களின் சங்கமாக இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே தலைவர் தோழர் சௌந்தரராஜன் அவர்கள் என்பதைத்தான் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே தோழர் சௌந்தரராஜன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திற்கு மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலம் கோடிக்கணக்கான தமிழக தொழிலாளிகள் உழைப்பாளிகளுக்கு ஒரு சிறந்த பிரதிநிதி, ஒரு சிறந்த போராளி, ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு சிறந்த தலைவர் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அனுப்பப்படுவதாக அர்த்தம். எனவே நீங்கள் அந்த விஷயத்திலே ஆழ்ந்த கவனம் செலுத்தி சௌந்தரராஜனுடைய சிறப்புகளை கவனித்து அவருக்கு மீண்டும் இந்த தொகுதியிலே செயல்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த அணி ஏன் ஏற்பட்டது? திமுக தலைவர் கூறியிருக்கிறார், அதிமுக ஆட்சியின் மீது ஏற்பட்டுள்ள விரக்தியும் ஏமாற்றமும் காரணமாக நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்கிறார். தலைவர் அவர்களே, 15 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக ஆட்சியை மக்கள் கோபப்படுத்திருக்கிறார் என்றால் 25 ஆண்டுகள் ஆண்ட உங்களது ஆட்சியிலே மக்கள் சந்தோஷமாக இருந்தார்களா? இங்கு திரளாக குழுமியிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர்களை, வணக்கத்திற்குரிய தாய்மார்களை, உங்கள் அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நான் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மிக தமிழ்நாடு முதலமைச்சர் உதயதேவ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு நான் மிக அம்மாவுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக போடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் களத்திலே என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான்
கடந்த 2011 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பேரவையில் அந்த தேர்தலில் மேன்மைக்குரிய உங்களை எல்லாம் நான் சந்தித்து உங்களுடைய பெருத்த ஆதரவை எனக்கு தந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்குங்கள், நான் நல்ல சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்று நான் அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க நீங்களும் என்னை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்தீர்கள் என்பதை நான் இன்றைக்கும் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே ஓடி நகரத்தில் கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 1 மாத காலமாக தேர்தல் பணிகளில் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்போடும் கடமையுணர்வோடும் பணியாற்றிய கழகத்துடைய பொறுப்பாளர்கள் ஓடி நகர்கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஏசி பாலவர்கள் அவர்களுக்கும், ஓடி ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் சர்க்குணம் அவர்களுக்கும், ஓடி ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆதி கணேசன் அவர்களுக்கும், சின்னனூர் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு முத்துசாமி அவர்களுக்கும், ஓடி புதுச்சேரி தொகுதிக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் பூர்மணி அவர்களுக்கும் நான் இந்த உறுதியை இந்த மேடைகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்வதை விட நான் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன் என்ற அந்த நிலையில உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கடந்த 4 கட்டங்களாக நான் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி நிறைவாக இங்கு குளத்தூர் பகுதிகளை முடிக்க இருக்கிறேன். ஆக முதல் கட்டம், அந்த முதல் கட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சி மதுரையிலே நான் தொடங்கினேன். ஆக மதுரையிலே தொடங்கி இன்று சென்னையிலே நான் முடிக்க இருக்கிறேன். இந்த குளத்தூர் தொகுதியிலே முடிக்கவிருக்கிறேன். குளத்தூர் தொகுதியிலே நிறைவு செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவை உருவாகும் என்ற நற்செய்தியை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்? நல்லாட்சி நடக்கும். என்ன நடக்காது? அப்போது நகரத்தில் கொண்டிருக்கிற கொடிய குறுகிய ஆட்சி நடக்காது. நல்லாட்சி நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இங்கே வந்திருக்கின்றேன். சாஸ்திரிகள் சொல்லுகிறபடி, சாஸ்திரங்கள் சொல்லுகிறபடி இந்த இடத்திற்கு நான் இப்பொழுது வந்து பேசுவதற்கு காரணம் இதுதான் நமக்கு ராசியான இடம் என்று பலர் சொல்லுவார்கள். இது ராசியான இடம்தான். எனக்கு ராசியானவர்கள் தான், யாரும் விரோதிகள் அல்ல, எல்லோரும் ராசியானவர்கள். அந்த ராசியானவர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்து பேசினால் ஏற்கனவே இருக்கிற ராசி மேலும் பலம் பெற்று இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னாலும் கூட அது இந்த நாளில் இங்கே நான் உங்களை சந்திப்பதால் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ராசியான இடத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் வைத்து சொல்ல வேண்டும் என்று திராவிட என்ற அந்த வார்த்தையே தகாது, கூடாது. திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்காது என்கின்ற ஒரு செய்தியை
சில பேர் திட்டமிட்டு பரப்பி வருகின்றார்கள். அந்த பரப்பரை நீங்கள் யாரும் நம்பவில்லை என்பதற்கான அளவாகத்தான் இந்த இடத்தை இவ்வளவு பேர் கொண்டு இருக்கின்றீர்கள். நான் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பல தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்துவிட்டு இன்றுதான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தபோது இங்கே கிடைக்கின்ற தகவல்கள், செய்திகள், திமுக அதிகமான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற செய்திகளைத்தான் தேடுகளெல்லாம் தாங்கி எழுந்தது. எனக்குள்ள மகிழ்ச்சி என்னுடைய சேப்பாக்கம் தொகுதியில் இந்த செய்தியை கேட்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டது என்பதற்காக இந்த வாய்ப்பை வழங்கிய சேப்பாக்கம் தொகுதி தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேப்பாக்கத்தில் இந்து நேற்றல்ல திராவிடர் இயக்கம் தோன்றியதே இந்த பகுதியிலே தான்.